சரிங்க மேம். சிலர் வந்து மார்கழி மாதத்துல அவங்க காலமாயிட்டாங்கன்னு ஒரு செய்தி நம்ம கேள்விப்படும்போது, அவங்களுக்கு சொர்க்கத்துல இடம் கிடைக்கும், மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கான ஐதீகம் இதுல ஏதாவது இருக்குங்களா? அதாவது மார்கழி அப்படின்னு இறக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, தேவர்களுக்கு புண்ணிய காலம்னு சொல்லிட்டோம், மாதங்கள்ல அவருதுன்னு சொல்லிட்டோம். ஒருத்தருடைய கர்ம நிலையை பொறுத்து தான் போகக்கூடியது. அதாவது இந்த ஏகாதசியில வந்து பார்த்தீங்கன்னாக்கா, பெருமாள் வந்து அந்த சொர்க்கவாசல் திறக்கிறதுக்கு முன்னாடி பெருமாளை கூட்டிட்டு வருவாங்க. ரத்தன கம்பளத்துல ஜொலிச்சிட்டு வருவார். அப்படியே பார்க்க கண்ணே பத்தாது, அவ்வளோ அழகா சிகப்பு ரத்தினம் போட்டுட்டு வருவார். அவர் வரும்போது அங்கே இருக்கக்கூடிய சின்ன கிணத்துக்கிட்ட கூட்டிகிட்டு போவாங்க. அது வந்து வரஜா நதின்னுவாங்க. வரஜா நதி அப்படின்னாக்கா ஒரு ஆன்மா உடலை விட்டு வெளியில் வந்த உடனே அந்த வரஜா நதியில் குளிச்சுட்டு அப்புறம் தான் வைகுண்டம் போக முடியும். அப்போ பெருமாளை வந்து அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு அந்த கிணத்து தண்ணியை எடுத்து வரஜா நதிக்கான ஆபரணம் செஞ்சு அதோட மந்திரங்களை சொல்லி பெருமாளுடைய காலில் ஊற்றுவாங்க. அதை ஊற்றிட்டு அந்த கதவை திறக்கும் போது பிரம்மாண்டமான, அது வரைக்கும் பார்க்காத காட்சி. நீங்கள் எத்தனை வாட்டி பெருமாளை பார்த்துருந்தாலும் அந்த திறந்து வெளியில் வரக்கூடிய காட்சி பத்தாது நம்மளுக்கு. அவ்வளோதான், ஒரே கோஷம், கோவிந்தா கோபாலா, இதுதான் அங்கே கோஷம். அங்கே இருப்பார் பக்தர் ஒருத்தர், வாசல் கிட்ட இருப்பார். க்ஷண நேரத்தில் சப்புன்னு தூக்கிட்டு கூட்டிகிட்டு வருவாங்க, திரும்ப கூட்டிகிட்டு போவாங்க. இந்த மாதிரியே 1 மணி நேரம் நடக்கும். அப்போ யாரையாவது நான் தொடலைன்னு இல்லை அப்படின்னு அவரே செஞ்சு காட்டுறது மாதிரி இருக்கும். பக்தர்களுக்காக ஓடி வந்தவர் பெருமாள். அதே போல தான் மார்கழி மாதத்தில் ஒரு மரணம் ஏற்படுது அப்படின்னா அது இயற்கை மரணமாக இருந்தால் வைகுண்டத்துக்கு போவதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதுவும் அவங்களுடைய பாவ புண்ணியப்படி தான். எப்படி தான் நீங்கள் எங்கே போனாலும், இப்போ ட்ரெயின்குள்ளே போனோன்னா டிக்கெட் காமிச்சாதான் போக முடியும். அந்த டிக்கெட் இல்லைன்னா என்ன வசதி இருக்கிற, என்ன நகை போடுங்க, என்ன ஸ்டைலாக இருங்க, வெளியில தான் நிற்க ஆகணும்.